வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டம் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் KR ரம்யா மற்றும் குழுவினர் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விதை பண்ணை அமைத்து அதன் மூலம் சான்று விதை உற்பத்தியில் வெற்றி கண்ட காரைக்குடி தாலுகா சோமந்தபுரம் கிராம வேளாண்மையாளர் K. அன்பழகன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரூர், அரியலூர், தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விதை பண்ணை அமைத்து அதன் மூலம் சான்று விதை உற்பத்தியில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சோமந்தபுரம் கிராம வேளாண்மையாளர் K. அன்பழகன். இவர் குதிரைவாளி, கேப்பை, உளுந்து போன்ற தானிய வகைகளை பயிர் செய்து வந்ததோடு வேளாண்மை துறையின் மூலம் விதை உற்பத்தி திட்டத்தில் விதைகளை பெற்றும் பயிரிட தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்று விதை பண்ணை அமைத்து அதன் மூலம் தரமான விதைகளை உற்பத்தி செய்து தன் தேவைக்கு போக பிற விவசாயிகளுக்கு வழங்கி வருவதோடு சான்று விதை உற்பத்தியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது இதுக்கு முன்னால் வந்து குதிரைவாளி, கேப்பை, உளுந்து மாதிரியான தானிய வகைகளை பயிர் செஞ்சோம். இப்போ இதுக்கிடையில் யூனியனோட நான் தொடர்பாக இருந்ததுனால அவங்க வந்து இந்த விதைப்பண்ணையை பற்றி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் விதைப்பண்ணையை நோக்கப்படுற நோக்கத்தோடு அவங்கள்ட்ட விதை வாங்கி அவங்க ஆலோசனைப்படி நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரேன். இதில் உற்பத்தி ஆகிற நெல்லில் வந்து அவங்களே எடுத்துக்கிட்டு நார்மலான விலையை விட அதிக விலை வச்சு எனக்கு அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விதை உற்பத்திக்கு மூலமாக இந்த ஒரு தரமான விதையை உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கும் என்னால் சப்ளை பண்ண முடியுது. இது போக இந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வரப்போகிறத்தில் உளுந்து பதிச்சிருக்கிறோம். அது எனக்கு இப்போ பூச்சி தாக்குதலிருந்து இந்த பயிரை காப்பாற்றுறதோட எனக்கு அடிஷ்னலாக ஒரு வருமானத்தையும் கொடுக்குது. இந்த விதை உற்பத்தி திட்டத்தின் கீழே முதல்ல போய் நம்ம அதில் பதிவு பண்ணணும். கல்லல் யூனியனில் பதிவு பண்ணி அவங்க இதுக்கான பயிற்சியும் தனியாக கொடுக்குறாங்க. இதை எப்படி விதைக்கணும், எப்படி நாற்று எடுக்கணும், எப்படி பயிர் நடணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ ஏற்கனவே பதிஞ்சிட்டு நான் அந்த விதையை வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னபடி விதைச்சி நாற்றாக்கி வரிசை நடுகை கவுறு கட்டி வரிசை நடுகை மூலம் நட்டு நடும்போது ஒவ்வொரு நாற்று தான் வச்சேன். ஒரு நாற்று 2 நாற்றுக்கு மேலே வைக்கலை. அது தூறு கட்டி நான் ரொம்ப கலக்கான வச்சேன். கலக்க வச்சதில் நல்லா தூறு கட்டி வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க ஆலோசனைப்படி தான் செஞ்சோம். களை எடுக்கும்போதும் அது வரிசை நடுகைங்கிறதுனால அந்த களை எடுக்க வைக்க ரொம்ப வசதியாகவும் இருந்தது. அது போக வாரத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து அப்பப்போ ஆலோசனைகளை சொல்லி எது போடணும், எது போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம்
ஆலோசனை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதன்படி செயல்பட்டு வந்தோம். இப்போ பயிர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பயிர் ஆனதுக்கு பிறகு அடிக்கடி வந்து எல்லா ஆலோசனை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இது விளைஞ்சி கருதாக வரும்போது இதுக்கு வந்து விலை வந்து ஒரு கிலோவுக்கு 5 ரூபா வந்து மானியமாகவும், மேற்கொண்டு ஊக்கத்தொகையாக 10 ரூபாயும் சேர்த்து ஒரு கிலோவுக்கு 15 ரூபா வந்து எங்களுக்கு அதிகமாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. யூனியன்லேருந்து அவங்களே எடுத்து ஒரு தரமான விதையாக இது மற்றவங்களுக்கும் இதில் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது விளைஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த தர நிர்ணயம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இது விதைக்கு உகந்தது அப்படிங்கிறதுல. அதற்கு பிறகு அது வந்து அவங்களே சொந்தமாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து நிச்சயமாக லாபம் இருக்குது. இது மற்றவங்களும் இந்த மாதிரி அடுத்தடுத்து செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லா ஒரு லாபம் அடையலாம். மேலும் விவரம் பெற விவசாயிக்கு அன்பழகன் அவர்களை 096969171 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெல் தரிசு உளுந்து பயிரில் இலை தத்துப்பூச்சி தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோர் பைரிபாஸ் 400 மில்லி தெளிக்கவும். கால்நடைகளை பனி குறைந்த பிறகு மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் நுண்ணுயிர்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் வானிலையில் மிளகாயில் பழ அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1 கிலோ மேங்கோசெப் தெளிக்கவும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த சோளம் மற்றும் மக்காசோளத்தை பாதுகாப்பாக வைக்கவும். அரியலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் வானிலையில் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெற்பயிரினை அறுவடை செய்து ஈரப்பதம் 13% குறையாமல் சேமித்து பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் தக்காளி சாகுபடி செய்ய முடியும். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். தக்காளியில் 16 வரிசைக்கு 1 வரிசை செண்டுமல்லி கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நடுதல். நடவிற்கு 20 நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுவதன் மூலம் காய் துளைப்பான், இலை துளைப்பான் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்குதலை குறைக்கலாம். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகள் தோட்டத்திற்குள் வருவதை அதிகரிக்கலாம். காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 வீதம் உபயோகிக்க வேண்டும். மேலும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிராமா குளோனஸ், ட்ரைகோகிராமா பிரேசிலியன்சிஸ் மற்றும் ட்ரைகோகிராமா பிரிடியோசன் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பூக்கும் தருவாயில் 1 வார இடைவெளியில் 4 to 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். NBV வைரஸ் நச்சுயிரி ஹெக்டருக்கு 250 புழு சமவிகிதம் மற்றும் 1% வெள்ள கரைசலில் 0.5 மில்லி ஒட்டும் திரவம் கலந்த கரைசலை நடவுக்கு பின் 28, 35 மற்றும் 42வது நாட்களில் தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். காய்ப்புழுக்களின் சேதம் 5% அதிகமாக இருக்கும்போது மட்டும் இமாமெக்டின், பென்சோவேட், புரோக்ளைம் அல்லது இன்டாசிக் கார்ப் போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். இலைச்சுருள் வைரஸ் நோய் பாதித்த மற்றும் வாடல் நோய் பாதித்த செடிகளை உடனே பிடுங்கி அகற்ற வேண்டும். முன்கருகள் மற்றும் பின்கருகள் நோயை கட்டுப்படுத்த குளோரதலோனில் அல்லது மேன்கோசெஃப் அல்லது கேப்டான் பூசண கொல்லிகளை ஹெக்டருக்கு 1.25 to 1.5 கிலோ 700 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். சிவப்பு சிலந்தி பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 0.1% வேப்பம் எண்ணெய் கரைசல் அல்லது ரசாயன சிலந்தி கொல்லிகளான டைகோபால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது ஈத்தியான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி லிட்டர் அல்லது சல்ஃபர் பவுடர் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கரைசலை தெளிக்க வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை.
இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1750 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1560 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1369 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1406 ரூபாய்க்கும், ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 1280 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1360 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 செய்யாறில் குறைந்தபட்சமாக 1256 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1520 ரூபாய்க்கும், தேசூரில் குறைந்தபட்சமாக 1024 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1595 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1654 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்சமாக 1289 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1566 ரூபாய்க்கும், நெல் கோ 43 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1396 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1456 ரூபாய்க்கும், திருச்சியில் குறைந்தபட்சமாக 1320 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1510 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 1850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1950 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6200 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், தேங்காய் கொப்பரை திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5600 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்சமாக 5059 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6125 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 4040 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4250 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 5981 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6089 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 6445 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7110 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்சமாக 7000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7400 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 7769 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9219 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 74.8%, காற்றின் வேகம் மணிக்கு 2.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.7%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.2 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 569 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.8ஆகவும் இருந்தது.
வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் மாணவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் மாணவர்கள் கிராமப்புறத்தில் தங்கி வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்றுவித்தல் மற்றும் விரிவாக்க பணியினை மேற்கொள்ளும் வகையில் பழமையான தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளுதல் போன்றவற்றை செயல்படுத்துகின்றனர். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் KR ரம்யா மற்றும் குழுவினர் தங்களின் அனுபவங்களை நம்மிடம் கூறும்போது, வணக்கம், என்னோட பேர் KR ரம்யா. நான் மதுரை வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கிராம பணி அனுபவ திட்டத்தின் கீழே நான் போடி தேனி மாவட்டத்தில் போடி என்னும் தாலுக்காவில் எங்களுக்கு ராவே ப்ரோக்ராம் நாங்கள் போனோம். அதில் எப்படி மன்னனோட கொடையில் எப்படி மக்கள்லாம் வாழ்கிறாங்களோ அது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழே போடிங்கிற தாலுக்கு அமைஞ்சிருக்குது. போடியில் கிட்டத்தட்ட அனைத்து வகையான பயிரும் விளையுது. இதில் மிக குறிப்பாக சொல்ல போனோம்னா சிறுதானியம் அங்கே அதிகமாக இருக்குது. அதோட விழிப்புணர்வுக்காக நாங்கள் நிறைய பேரணிகளும் அந்த போடி மாவட்ட தாலுக்கில் நடத்தியிருக்கோம். நாங்கள் போடியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வகையான பயிரிடப்பட்ட பயிர்களை நாங்கள் பார்த்தோம். அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா
கலர் நிலம், அதாவது அல்கலைன் சாயில் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து பாடியில் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து சுகர் கேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இன்டர்வினர் குளோரோசிஸ், அதாவது இலை பழுப்பு நோய் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து FeSO4 ஸ்ப்ரே வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பவர் ஸ்ப்ரே மூலமாக வந்து 2.5% வந்து FeSO4 ஸ்ப்ரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு டயக்னோஸ் பண்ண ஒரு டிசீஸ் இது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கார்டமமில் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் சென்டரில் இருந்து நாங்கள் கார்டமம் பிளான்ட்டை வந்து ரியலாக பார்த்தோம், காஃபி பிளான்ட் வந்து ரியலாக பார்த்தோம். நிறைய கிராப்பிங் சிஸ்டம், காலிஃப்ளவர், கேபேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து எங்களால் பாடியில் பார்க்க முடிஞ்சுது. என் பேர் சா கவிதா. நான் மதுரை வேளாண்மை கல்லூரியில் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்கள் கிராம தங்கள் பணி அனுபவ திட்டத்தில் வந்து போடி நாயக்கனூர் போட்டிருந்தாங்க. போடி நாயக்கனூர் பற்றி சொல்லணும்னா அதில் வந்து சமமான நிலப்பரப்பிலிருந்து கரடுமுடான மலைப்பரப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதோட பயிர் வகைகள் பார்த்தோன்னா மானாவாரி பயிர்கள்லேருந்து அதிக நீர் தேவைப்படுற பயிர்கள் வழிவக்கி வளருது. முக்கியமாக பார்த்தோன்னா காடமம், ஏலக்காய், மிளகு, காஃபி இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து நிறையா பயிரிடுறாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள்னு சொல்கிற பயிர்களும் அதிகமாக பயிரிடுறாங்க. சிறுதானியங்கள்னு சொன்னால் நமக்கு சாமை, குதிரைவாளி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம அதிகமாக பயிரிடுறதில்லை. இப்போ திரும்ப தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு சிறுதானியத்தை சொல்லுவாங்க ஏழைகளின் பயிர்னு, ஆனால் இப்போ சொல்கிறாங்க அது வந்து உயர்ந்தவர்களின் பயிர், அதாவது யார் பணம் அதிகமாக இருக்கோ இது அப்போ மில்லட்ஸ் வந்து இப்போ தான் வாங்க முடியும். இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து அங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதை கொஞ்சம் இதாக. அப்புறம் வந்து நாங்கள் பட்டுப்புழு உரப்புகளை பற்றி பார்த்தோம். My name is Namri Boy. I am studying in Agriculture College and Research Institute, Madurai. We have completed our RAVE program, which is 3 months. What we have seen, we have been exhibiting today. The point I'm exhibiting is hydroponics. For the farmers who doesn't have enough land, we have recommended them to go for hydroponics because the green fodder is not available according to the requirement of the plant. Requirement of the cattle. So we'll go for hydroponics, which is 25 kg plus the conventional green fodder 10 kg and 5 hay, which by providing this we have reduced 25% of the daily requirement, and also by keeping this the milk yield have increased to 2 kg from 15 kg to 17 kg. என்னுடைய பெயர் அருந்ததி. என்னோட ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். நான் மதுரை வேளாண்மை கல்லூரியில் வந்து இறுதி ஆண்டு படிக்கிறேன். எங்களோட படிப்பில் வந்து கிராம தங்கள் திட்டம், அதன் மூலமாக நான் போடி நாயக்கர் ஊரில் போய் 3 மாதம் தங்கியிருந்தோம். அங்கே உள்ள பயிர்களை பற்றியும் பயிர் சுழற்சி முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்ற புது முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மக்காச்சோளத்தை வந்து மண் இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் ட்ரேலையே முளை கட்டி வச்சுருந்து அதை 7 நாளுக்கு வந்து வளர்த்து அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து ஃபீடாக கொடுக்குறாங்க. இதனால் வந்து மாடு வந்து அதிகமாக பால் கறக்கிறத விட பாலில் இருக்கிற புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னா பழைய பாரம்பரிய முறைகளை பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இப்போ RO சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பழைய காலத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சார்கோல், மணல் இதை வந்து யூஸ் பண்ணி தண்ணி வந்து சுத்திகரிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து எங்கள் காலேஜ்லேருந்து போகிற தொழில்நுட்பங்கள் எதுவும் அவ்வளவா போய் சேர்றதில்ல. அது எதனால் போய் சேர்றதில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியும் எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கல்டிவேஷன் பற்றியும் அசோலா கல்டிவேஷன் பற்றியும் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ வந்து ஃபார்மர்ஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காங்க. My name is Koili Mandal. I am from Agriculture College and Research Institute, Madurai, and my block is Bodi Nayakanur. And we have learned in Bodi Nayakanur about some cropping systems that in Bodi Nayakanur nearly almost all the crops are available, and because of the climate, and the major crop is coconut, which is also available in my place. Actually I belong to Andaman, so I have seen the cropping pattern which is nearly similar to my place. And today we are exhibiting about RAVE 3 months extension program, in which we have exhibiting of our whatever we have learned about RAVE. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து கேனந்தி. நான் வந்து நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து மதுரை விவசாய கல்லூரியில் வந்து 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எங்களுக்கு வந்து 3 மாதம் ராவே அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணி போடியில் வந்து எங்களை வந்து தங்க வச்சாங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து என்னென்ன பயிர் சுழற்சி முறை, அதோட கிராப்பிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே பார்த்தோம். மோஸ்ட்டாக போடியில் வந்து எல்லா க்ராப்புமே, எல்லா பயிருமே விளையுது, எல்லா வெஜிடபிள்ஸ், எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே விளையுது. முக்கியமாக போடி வந்து காடமம் சிட்டின்னு சொல்கிறாங்க. போடியில் வந்து காடமம் நல்லா வந்து விளைச்சல் தருது.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து அவங்க பழங்காலத்தில் பயன்படுத்தின முறைகள்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. இது மாதிரி நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் முறைகளையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். என்னென்னா மஷ்ரூம் கல்டிவேஷன், அதுக்கு அசோலா, இது மாதிரி நிறையா நாங்கள் சொன்னோம். வணக்கம், என்னுடைய பேர் எம் அஸ்வினி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இங்கே வந்து மதுரை வேளாண் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எங்களுக்கு வந்து கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் 3 மாதமாக இந்த ராவே என்ற ப்ரோக்ராம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ன்ற ஊரில் தங்கி படித்தோம். இங்கே வந்து ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய பழங்கால டெக்னாலஜிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து சொல்லப்போனால் கால்நடைகளுக்கு வந்து நோய்கள் வரும்போது இந்த எந்தெந்த மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. புதுசாக நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து மக்காச்சோளம் வந்து மண் இல்லாமல் தண்ணியில் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லாமல் தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம், இதெல்லாம் நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கும் நல்ல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு புது டெக்னாலஜிலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். வணக்கம், என் பேர் வந்து சுஜிப்ரியா. நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் மதுரை விவசாய கல்லூரியில் வந்து 4ஆம் ஆண்டு படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து கிராம தங்கள் திட்டத்தின் கீழே தேனி போடிநாயக்கனூர் ஊரில் வந்து நான் தங்கியிருந்து எல்லா வகையான பயிர்களையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அதை வந்து பயிரிடுறது, அதோட பாதுகாப்பு முறைகள், அதை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சுரக்காயில் வந்து அழுகின முட்டைகளை வந்து பயன்படுத்தி ஒரு பெரிய சுரக்காய் வந்து அதில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்தி பெரிய சுரக்காய் எப்படி எவ்வளோ பெருசாக, இதுக்கு முன்னாடி அதை நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு பெரிய சுரக்காய். மற்ற சுரக்காய்களை விட ஒப்பிடும்போது அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் பார்த்தோம். அதை எப்படி பயிரிடுறதுன்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம். வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் தருமபுரியிலேருந்து வரேன். நாங்கள் மதுரை விவசாய கல்லூரி மூலமாக கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் நாங்கள் போடியில் தங்கியிருந்தோம். அங்கே வந்து பல்வேறு விவசாய முறைகளை பற்றி விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது கரும்பில் வந்து இலை பழுப்பு இருந்தது. அதை நாங்கள் சரி செய்ய வந்து 2.5% ஃபெரசல்ஃபேட் ஸ்ப்ரே ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்படி தெளித்ததுனால பச்சையம் அதிகரித்து மகசூல் வந்து ரொம்பவே அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சிறுதானியங்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். சிறுதானியங்கள் வந்து அங்கே குறைஞ்ச அளவில் தான் பயிரிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அதை பற்றி அவேர்னஸ் கொடுத்து இப்போ வந்து நிறைய அளவில் வந்து சிறுதானியங்களை பயிரிட்டு இருக்காங்க. அதை பற்றின நலன்கள் பற்றியும் நாங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் சொல்லிக் கொடுத்தோம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 24/2/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கருத்தம்பட்டு நீர்வழி பகுதி குழுவின் செயல்பாடு குறித்து சிவகங்கை மாவட்டம் குருதாம்பட்டு கிராம வேளாண்மையாளர் ஏ வெண்ணிலா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வேலூர், கடலூர், பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் இணையதள பயன்பாடு குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய கணினி திட்ட உதவியாளர் RS சுவாமியப்பன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எங்களின் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றனர். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd-agri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.